ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி தாங்க. அதுவும் ஆம்பூர் ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. செஞ்சிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே செய்யுங்க, ஏன்னா சீக்கிரமாக காலியாகிடும். ஓகே, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷனில் 125 கிராம் அளவுக்கு ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தென் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் வந்து இந்த டிஷ்ஷுக்கு 200 கிராம் தேவை. பட் 200 கிராமையும் ஒன்றா ஆட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் 100 கிராமை மட்டும் இப்போ ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பொதுவாக எல்லோரும் பிரியாணி பண்ணும் போது மெஷர் பண்ணிலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண மாட்டோம், தோராயமாக ஆட் பண்ணுவோம். நாங்களுமே அப்படி தான் ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ பிடிக்கல. சரி, ஒரு வாட்டி நம்ம மெஷர் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு தான் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் 50 கிராம் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக எல்லாருமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்றா தான் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி பண்ணல. 50 கிராம் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். என்னென்னா 10 கிராம் அளவுக்கு நார்மல் சில்லி அண்ட் 5 கிராம் அளவுக்கு காஷ்மீரி சில்லி. இதை ரெண்டுமே ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான கலர்ஸுமே ஆட் பண்ண தேவையில்லை இந்த பிரியாணிக்கு. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் அண்ட் ரிச்சான ஃப்ளேவரையும் கொடுக்கும். நல்லா மிளகா நெடியெல்லாம் போயிட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 70 கிராம் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண நம்மளோட பேஷன் வந்துட்டு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி 200 கிராம் ஆனியன் எடுத்து வச்சுருந்தோம். அதில் 100 கிராம் மட்டும்தான் ஃபஸ்ட் ஆட் பண்ணோம். இப்போது பேலன்ஸ் இருக்க 100 கிராமை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. சில பேர் ஆனியனை ஃபஸ்ட்டே மொத்தமாகவே ஆட் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஹாஃபாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஆட் பண்ணும் போது நம்மளோட பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து டொமேட்டோ ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி டொமேட்டோவில் இருக்க அந்த ஜூஸினஸ் வந்துட்டு பாத்திரத்தை அடிப்பிடிக்காத அளவுக்கு தான் பார்த்துக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வெந்து ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் வந்து நான் 1/2 kg எடுத்திருக்கேன். மட்டனை நான் தனியாலாம் வேக வைக்கல, அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அப்படியே ஆட் பண்ணும் போது கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மட்டனை வேக வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் பிரியாணி இல்லைன்னா ப்ளைன் பிரியாணி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். செமையாக இருக்கும். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 இல்லைனா 20 மினிட்ஸ் கூட நீங்கள் அப்படியே விட்டுருங்க, வேகட்டும். நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கை ஃபுல்லாக புதினா அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு புதினா ரொம்ப பிடிக்கும், அதனால் புதினா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. தென் இதெல்லாம் நல்லா கிளறிட்டு புதினா நல்லா வெந்ததும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதை ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 125 ml ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு கிளாஸில் பாதி 1/2 கிளாஸ் அளவுக்கு தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விடுங்க. இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரு 500 mlக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இல்லைன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா மட்டன் வேகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம், மட்டன் நல்லா வேகணும். இப்போ இதுக்கப்புறமேட்டு நம்ம எந்த விதமான ஸ்பைசஸையுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா மட்டனை வந்து வேக வைக்கிறதுல தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மட்டன் வந்து ஒரு 80% நல்லா குக் ஆகிடுச்சு. சைட் பை சைட் நம்ம வந்துட்டு ரைஸை வந்து வேக வச்சுக்கலாம். பாய்லிங் வாட்டரில் சால்ட் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம் சால்ட்டு. தென் மின்ட் லீவ்ஸ், புதினா இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ஒரு 80% குக் ஆனதுமே அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்த மிக்ஸ்சரோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேஷனில் செய்ய பிடிக்கல, நான் குக்கரில் பண்ண போகிறேன்னா சீரக சம்பா அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணலாம். என்கிட்ட சில்வர் ஃபாயில் இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணி டம் போட்டேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக தோசை கல்லிலே வந்து டம் போடலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ண விடுங்க. மட்டன் அப்புறம் அதில் ஆட் பண்ணியிருக்க ரைஸு எல்லாமே சேர்த்து செம்மையாக குக் ஆகி வரும். அடியெலாம் பிடிக்காது, பயப்பட வேண்டாம். சிம்லே வச்சுருங்க. ஓகேங்க, பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு கலருமே நம்ம ஆட் பண்ணல, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பவுடர்ஸுமே நம்ம ஆட் பண்ணல. அப்படி இருந்துமே இந்த கலர் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.